ஹாய்டா, நான் ஜாஸ்மின். இப்போ டிகிக்கான மினி எஃப்எஃப் பார்ட் 5 இத்தனை நாள் வீடியோ போடுறதுக்கு சாரி. இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம அப்படியே போன பார்ட்டில் எதில் முடித்தோம்? நம்மளுடைய குக் 2 பேரும் அப்படியே போய், அதாவது ஜங்குக் ஜிமினோட வீட்டுக்கு வந்திருப்பார். அவரையும் பிடிச்சி இழுத்துட்டு போய் பெட்டில் போய் அப்படியே படுத்துருந்துருப்பாங்க. மதிலேருந்து தான் முடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஜிமின் அப்படியே லைட்டாக அவருடைய ஐஸை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. பார்க்குறாரு. பார்த்தா யாரோ ஒரு கிட்ட ஹக் பண்ண மாதிரி இருக்குது. அவர் லிப்ஸு யார் மேலேயோ அப்படியே படுற மாதிரி இருக்குது. நல்லா ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஜங்கு கூட ஜஸ்ட்டு அவர் வந்து படுத்துருக்காரு. என்னது இது அப்படி சொல்லி அப்படியே நிமிடலான்னு போகிறாரு. முடியல, செம்ம டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காரு ஜங்குக். இப்போ ஜிமின் என்ன இப்படி டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காரு அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த ஹக்கை அப்படியே பிரேக் பண்ணுறாரு. என்னடா பண்ணுற அப்படி சொல்லி இப்போது இன்னும் கொஞ்சம் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அதுக்குள்ளாடி ஜிமின் அப்படியே அதை விட்டு வெளியே வரலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பார். இப்போது ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட ஜிமினோட ஃபேஸ் இருக்குது. அப்படியே 2 பேரோட நோஸும் அப்படியே டச் ஆன மாதிரி இருக்குது. லிப்ஸு டச் ஆகிற நிலைமையில் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜிமின் அவருடைய ஃபேஸை அப்படியே லைட்டாக பின்னாடி எடுத்துகிட்டு போகிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரேஸ் ஆகுது. அப்படியே டப்பு டப்புன்னு அடிக்குது. என்னது இது இப்படியா? சி எதுக்கு இப்போ வேகமாக இப்படி துடிக்கிறார்? நீ துடிக்கிற சத்தம் வெளியே வரை கேட்கும் போல இருக்குது. அது அவர் காதில் விழுந்தா என்ன நினைப்பார் அப்படி சொல்லி இப்போ அவருடைய ஹெட்டை அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போய் பார்க்குறாரு. செம்ம க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. பார்க்குறதுக்கு அவர் பேசுகிறதெல்லாம் ரூடாக இருக்கும். ஆனால் இப்போது ஜிமின் ஜங்குக்கை பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக தெரியுறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ டக்குன்னு ஜங்குக் அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணார். பயந்து போய் ஜிமின் அப்படியே போகலான்னு சொல்லி போகிறாரு. ஜங்குக் அவர் அறியாமையே இன்னும் டைட்டாக அப்படியே இழுக்கிறாரு. இழுக்கும் போது 2 பேருடைய லிப்ஸும் அப்படியே டச் ஆகிடுது. 2 பேரும் லிப்ஸை மூவ் பண்ணவே இல்லை. அப்படியே மாற்றி மாற்றி ஐஸை மட்டுமே பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஜிமினோட ஐஸ் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் ஜங்குக்கோட ஐஸ் அப்படியே பெருசாக இருக்கும் இல்லையா? அப்படியே ஆச்சரியத்தில் ஒரு மாதிரி. அது இப்போது அப்படியே அவருடைய அந்த குண்டு கண் இப்போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நார்மல் ஆகுது. லைட்டாக அவருடைய ஐஸ் ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஜிமினுக்கும் புரியுது. என்னன்னு சொன்னால் அவருடைய லிப்ஸ் லைட்டாக மூவ் ஆகுது இல்லையா? இப்போது சார் அப்படி சொல்லி அப்படி தள்ளி விட்டு இப்போது வேகமாக எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறாரு. ரெஸ்ட் ரூம் டோரை அப்படியே சாத்திட்டு அதில் அப்படியே சாஞ்சிட்டு, சி நீ வேறு ஏன் அப்படி வேகமாக துடிக்கிற அப்படி சொல்லி அவர் ஹார்ட்டில் கை வச்சு அமைதியார் அப்படி சொல்லி அவர் ஹார்ட்டை அவர் வந்து தட்டி கொடுத்துட்ருக்கிறாரு. ஜிமின் ரெஸ்ட் ரூம்குள்ளே போனோடனே ஜங்குக் அப்படியே ஸ்மைல் பண்ணபடியே ஜிமினை தான் பார்த்துட்டு அவருடைய லிப்ஸை அவருடைய ஃபிங்கரால் அப்படியே டச் பண்ணுறாரு. என்ன ஃபீல் இது? எனக்கு ஏன் கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. நான் ஏன் அவனை தள்ளி விடாமல் அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஆனால் செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு அவனுடைய லிப்ஸ். ஜங்குக் என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மனசாச்சு. இப்போ எதுக்கு இப்போ நீ வெளியே வர? நான் உனக்கு கிஸ் பண்ணக்கூடாதா? அவன் ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கான். லூஸு பைத்தியம். அவன் யாரோ மேரீட் ஆனவனை லவ் பண்ணியிருக்கான். அதெல்லாம் ஒரு இதுவா? அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா? லவ் பண்ணுறேனா அப்படி சொல்லி இப்போ எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ஒரு பில்லோ எடுத்து ஒரு மடியில் வச்சுட்டு, லவ் பண்ணுறியாவா? ஆமாம், லவ் பண்ணுறியாண்ணா? இல்லையே. அப்புறம் ஏன் பரதேசி கிஸ் பண்ணணும்னு தோணுது? தெரியல, அவனுடைய லிப்ஸ் என்னுடைய லிப்ஸில் பட்டோன்னே கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. பொறுக்கி அப்படிங்கிறது ஒரு மனசாச்சு. இந்த பொறுக்கிக்குள்ளே தான் நீ இருக்க. இன்னமும் பொறுக்கி சொல்கிற? இது வரைக்கும் நீ அவனுக்குள்ளே தானே இருக்க. யாரை கிஸ் பண்ணி பார்த்துருக்கியா? இல்லை. அப்போ நீ என்ன அவனை லவ் பண்ணுறியா? லவ்லாம் பண்ணல, அப்புறம் எதுக்கு நான் கிஸ் பண்ணுற? இந்த பார், நீ தேவையில்லாமல் என்னை குழப்பிகிட்ருக்க. எனக்கு இந்த லவ் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. சரியா, நீ மூடிட்டு போ அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. உண்மையிலே லவ் பண்ணுறனோ? அதை தான் நானும் சொல்கிறேன். இந்த பார், மரியாதை ஓடி போயிடு, உன்னை ஓடிடுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இந்த சத்தம் உள்ளே கேட்குது. என்னது ஓடிடா? எங்கே ஓட சொல்கிறாரு? யாரும் வந்திருப்பா அப்படி சொல்லி இப்போ அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணோடனே ஜங்குக்கு அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறாரு. சார், யார் வந்தா சார்? யாரும் ஓட சொல்கிறீங்க? யாரையும் இல்லையே. அது கால் வந்துச்சு. கால்
வயந்தான். வயனா சார்? ஆ, எதுக்கு சார் அவ்வளோ திட்டுறீங்க? அதுவா, நாளைக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொன்னேன்ல, மறுபடியும் நான் நாளைக்கு போகணும், 2 days லீவ் முடிஞ்சிடும்ல, அதனால தான். ஓகே சார். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ அவருடைய மொபைல் வந்து ரிங் ஆகுது. இப்போ ஜிமின் அந்த மொபைலையும் பார்க்குறாரு, ஜங்குக்கையும் பார்க்குறாரு. என்னன்னு சொன்னால் அவர் தான் கால் பேசுகிறேன்னு சொல்லியிருந்துருப்பார் இல்லையா, கட் ஆயிடுச்சு, மறுபடியும் வந்திருக்கு அப்படி சொல்லி ஒரு மாதிரி வலிஞ்சிக்கிட்டு சொல்கிறாரு. பார்வையே சரியில்லை. ஜிமின், சார் நான் காஃபி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், உங்களுக்கு வேணுமா? ஆமாடா, தலை வலிக்குது, காஃபி எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்திரிச்சு வாஷ்ரூம்குள்ளே போகிறாரு. இப்போது ஜிமின் அவர் கிச்சனுக்குள்ளே போயிட்டாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னது இது? ஒரு வேளை ஆக்சிடெண்ட் தானே, தெரியாமல் நடந்திருக்கும். சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே காஃபி போட்டுகிட்டே இருக்கிறாரு. ஏய், காஃபி ரெடியா அப்படி சொல்லிட்டு பின்னாடி வந்து ஜங்குக், சார் இல்லை காஃபி ரெடியான்னு கேட்டேன். ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சார். இவ்வளோ நேரமா? இதோ ரெடி ஆகிடுச்சு சார் அப்படி சொல்லி காஃபி கொடுக்குறாரு. இப்போ ஜங்குக்கோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை எடுத்து பார்க்குறாரு. சுபின் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த காஃபியை வாங்காமல் நேராக போய் அப்படியே கவுச்சில் உட்காந்துட்டு, என்னாச்சு சுபின்? அண்ணா இப்போ பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னேன், மறந்துட்டேன்டா. என்ன அண்ணா நீ அப்படி சொல்லுங்க. அந்த மெசேஜ், சாரிடா அண்ணா, நீ தானே சொன்ன என்னையும் அப்புறம் தயாங்கையும் பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு, உனக்காக நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ½ an hour வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணுறே? அப்படியே அதே இடத்துல ஒரு 10 minutes வந்துடுறேன், ஓகேவா? காஃபி அப்படி சொல்லி இப்போ ஜிமின் கொண்டாந்து மூஞ்சிக்கு நேராக காஃபி கொடுக்குறாரு. ஒரு 20 minutes வெயிட் பண்ணுறியா அண்ணா அப்படின்னு வந்து அங்கேருந்து மெசேஜ் இது, ப்ளீஸ் நான் தான் உன்னை வந்து பிக்கப் பண்ணுவேன், ஓகேவா? அங்கேயே வெயிட் பண்ணுங்கள் 2 பேரும் அப்படி சொல்லிட்டு அந்த காஃபியை வாங்கி வேகமாக குடிக்கிறாரு. சார் மெதுவாக சுட அந்த காஃபியை வந்து குடிச்சிட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன், பாய் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே டோர்கிட்ட போகிறவர் அப்படியே திரும்பி ஜிமினை மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறாரு. ஜிமின் ஒரு ஒயிட் கலரில் டிஷர்ட்டும் ஒரு பிளாக் கலரில் பேண்ட் வந்து வியர் பண்ணியிருக்காரு. ஒரு மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு கையில் வேறு காஃபி கப்பு, அது வந்து ஒரு சிப்பாக குடிச்சிக்கிட்டே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு. என்ன இவர் ஏன் நம்மளை இப்படி பார்க்குறாரு குறுன்னு அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போது காஃபி கப்பை வாங்கி, சார் இரு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி அந்த காஃபிக்கு, இது எப்போ குடிச்சு குடிப்பேன் சார்? நான் கொஞ்சமாக குடிப்பேன், அதுக்கெலாம் டைம் இல்லை, வா அப்படி சொல்லி அந்த காஃபி கப் பிடிங்க அங்கே வச்சுட்டு வான்னு சொல்லியிருக்கிறாரு. சார் எங்கே? வா போகலாம் வெளியே, ஒருத்தவங்களை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சார் யார்? வான்னு சொல்கிறேன்ல அப்படி சொல்லி தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இப்போது சொன்ன மாதிரியே அங்கே சுபின் அப்படியே டைமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. சுபின் என்ன பார்க்குற? இல்லை, என் அண்ணா சொன்ன நேரத்துக்கு வரானா வரலையான்னு பார்க்குறேன் அப்படி சொல்லி அவர் சைன் லாங்குவேஜில் சொல்கிறாரு. புரியல. இப்போ தானே எங்கள் அண்ணாவெல்லாம் பார்த்துருக்கீங்க, என் ஜங்குக் அண்ணாவை. அவர் டிஃப்ரெண்ட் தெரியும். சொன்ன டயத்துக்கு வரலைன்னு சொன்னால் நான் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், அது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் எப்படியாவது அடித்து பிடிச்சி வந்து நிற்பார் அப்படி சொல்கிற மாதிரி. அப்படியே அந்த பக்கம் பார்த்தோன்னா, சார் மெதுவாக போங்க சார் அப்படி சொல்லி ஜிபின்னு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாரு. அங்கே காரு செம்ம ஃபாஸ்ட்டாகவும் ஓடுது. இப்போது அவர் வந்து ஒரு விரலை வச்சு 3, 2, 1 சொல்கிறாரு. இப்போ டக்குன்னு அவங்க முன்னாடியே செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து கார் நிற்கிது. இப்போது அப்படி சொல்லி இப்போ டோரை ஓப்பன் பண்ணிட்டு, வந்துட்டேனா பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படி சொல்லி சுபின்னு சொல்கிறாரு. அப்பா தப்பிச்சிட்டேன்டா அப்படி சொல்லி இங்கே ஜங்குக்கு வந்து ஒரு செஸ்ட்டில் கை வச்சுட்டு ஒரு மூச்சு வாங்கிட்டு நிற்கிறாரு. அந்த பக்கம் ஜிமின், சார் எனக்கு மயக்கமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க சார் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்டு டயம் அப்படியே குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் அந்த சீட்டில் அப்படியே சாஞ்சு அப்படியே பாதி ஐஸு மூண்டு அப்படி படுத்துட்டு இருக்கிறாரு. டயம் பார்த்த உடனே இப்போ சுபினும் அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. ஜிமினை பார்த்த உடனே அவருக்கு செம்ம ஸ்மைல் வருது. இப்போது இவங்க 2 பேரும் பார்க்குறது பார்த்துட்டு ஜங்குக்கும் குனிஞ்சு பார்க்குறாரு. ஜிமின் பாதி மயக்கத்தில் இருக்கிறாரு. இப்போ அதை பார்த்துட்டு ஜிமின் பக்கமாக அப்படியே போய் அந்த டோர்கிட்ட அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. சார் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க. அந்த அளவுக்குலாம் நீ சீரியஸ் கிடையாது, ரொம்ப நடிக்காத, டோர் ஓப்பன் பண்ணி கீழே இறங்கு அப்படிங்கிறாரு. இப்போ பார்த்தா அங்கே ஜங்குக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு நிற்கிறாரு. சார் எதுக்கு சார் என்னை இழுத்துட்டு வந்தீங்க? ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொன்னேன்ல, அதுக்காக தான் சார். அதுக்கு நீ இவ்வளோ வேகமாக வா, உனக்கு தெரியாது வா அப்படி சொல்லி இப்போ கையை பிடிச்சி தர இழுத்துட்டு போகிறாரு. சுபின் பார்த்துட்டு, சுபின் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி ஜிமின் வந்து கேட்குறாரு. அவருக்கு அரையும் குறையுமா தெரியுது சைன் லாங்குவேஜ், அதை வச்சு கேட்குறாரு. இதுக்கு தான் ஒழுங்காக கற்றுக்கான்னு சொல்கிறேன்,
எங்கன்னா என் தம்பிகிட்ட உன்னால் பேச முடியுதா? சார் என்ன சார் இதுக்கு நான் கிளாஸாக போக முடியும்? ஓ என் தம்பிக்கிட்ட நீ பேசணுன்னா கிளாஸ் போக தான் வேணும். நான் ஏன் சார் உங்கள் தம்பி கூட நான் எப்போயாவது தானே சார் சூபினை பார்க்குறேன், சூபின் சாரை பார்க்குறேன். நான் ஏன் சார் இதை கற்றுக்கணும்? தேவைப்படும் இப்போ காலத்தில் உனக்கு கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதுக்கு தான் போட்டாயாங்க வந்து இப்படி கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜிமினுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட கேளு, இவங்க தான் டீச்சர், சூபினோட டீச்சர். ஓ ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சைன் லாங்குவேஜ்லேயே பேசுகிறாங்க. இவங்க ஏன் சைன் லாங்குவேஜ்லேயே பேசுகிறாங்க? இப்போது ஜிமின் வந்து டேங்கிட்ட ஏன் இது நீங்கள் வாயாலேயும் சொல்லாமே ஏன் இப்படி சொல்கிறீங்க? எனக்கு காதெல்லாம் கேட்கும், வாய் பேச வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது டயாங் எனக்கு தெரியும் உங்களுக்கு வாய் பேச வரும், காது கேட்கும் அப்படி சொல்லி சைன் லாங்குவேஜில் சொல்கிறாரு. இவங்க என்ன இப்படி பேசிகிட்ருக்காங்க அப்படி சொல்லி ஜிமின் வந்து கேட்குறாரு. லூஸு, உங்களுக்கு வாய் தான் பேச வராது, காது நல்லாவே கேட்கும். ஓ அப்படியா, சாரி அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. இட்ஸ் ஓகே, தப்பாக எடுத்துக்கல, நான்லாம் தப்பாக எடுத்துக்கல. ஏய் ஜிமின், இதுதான் சூபினோட டீச்சர். ஓ ஹாய் அப்படி சொல்லி கை கொடுக்குறாரு. அந்த பக்கத்துலேருந்து டயாங்கும் அப்படியே ஹாய்ன்னு சொல்லி கை கொடுக்குறாரு. சரி சரி சார், யாரையோ பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்களே, யார் சார்? பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தது இவங்க தான். ஓ இவங்க தானா? ஓ சாரி சார், நான் வேறு யாரும் நினச்சேன். நியூ டீச்சர் இவங்க தான் டயாங். அப்புறம் இவங்க ஸ்கூலில் மட்டும் கிடையாது, வீட்லேயும் உங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறாங்க. ஓ அப்படியா சார்? அண்ணா போகலாமா, வீட்டுக்கு டைம் ஆகுது, அம்மா வெயிட் பண்ணுவாங்க அப்படி சொல்லி சுபின் சொல்ல. ஓகே போகலாம் அப்படி சொல்லிட்டு, சார் நான் இங்கேருந்தே கிளம்பிட்டா. நீ வா வீட்டுக்கு. சார் எதுக்கு சார்? சாராவை மீட் பண்ண வேணாம் சார். நான் ஏன் சார் உங்களை மீட் பண்ணோம்? வந்து மீட் பண்ணு, எங்கள் தலையெழுத்து, நாங்கள் மட்டும் அவங்க கூட சர்ச்சிட்ருக்கோம்ல சார், அவ கூட இருக்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் நேற்று இருந்து என் வீட்டில் வந்து தாங்குறீங்க, இன்றைக்கி என் வீட்டில் வந்து தாங்குறீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி டயாங் வந்து திரும்பி பார்க்குறது. ஒன்றும் இல்லை சும்மா. ஏய் என்ன பேசிகிட்ருக்கா? அவங்க எதுனா தப்பாக எடுத்துக்க போகிறாங்க. இல்லை சாருக்கு அவங்க வீட்டில் இருக்க கம்ஃபர்டபுளாக இல்லையா, அதனால் என் வாயை மூடு அப்படி சொல்லி இப்போ ஜிமினோட மவுத்தில் வச்சு, சார் நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதான் நான் சொல்கிறேன், வாயை மூடு. இவங்களாம் வாயை மூடுறியா? கடவுளே முடியலை என்னால். காரில் ஏறு அப்படி சொல்லி இப்போ காரில் ஏற்றி, சார் 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 அவங்க சுகா சார் இருப்பார் சார். ஏன் சார்? ஏய் இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் பிஏ. இப்போ வயன் அவள் உனக்கு கீழே வேலை பார்க்குறவ. சார் சார் நான் வேணால் வயனுக்கு கீழே வேலை பார்க்குறேன்னு சார். சார் நியாயமாக நடந்துக்குங்க சார். ரெண்டு ஆல்பம் ரிலீஸ் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா நீ பாடி ரிலீஸ் பண்ண மாதிரி சீன் போட்டுட்ருக்கான். என் அண்ணன் தானே பண்ணான் சார். இருந்தாலும் அவருக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் தானே பண்ணேன் சார். எனக்கு அவர் லீவு கொடுத்துருக்காரு, நான் அண்ணன்ட்ட பர்மிஷன் கேட்டேன் சார் அப்படி சொல்லி அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு டயாங்க்கு ரொம்ப ஸ்மைல் வருது. அங்கே சுபின் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே டயாங் அப்படியே சைன் லாங்குவேஜ்லேயே இங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத அங்கே சூபினுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அவருக்கும் பயங்கர ஸ்மைல் வருது ஜிமின் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. இப்போ ஜிமின் அப்படி தட்டி கூப்பிட்றாரு. என்ன சூபின் சார் அப்படி சொல்லி திரும்பி கேட்குறாரு. எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி சொல்லி ஒரு மண்டையை சொரிஞ்சிட்டே பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போது டயாங் நல்லா புரிகிற மாதிரி, இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ சேடாக இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போவும் அவருக்கு புரியல. பைத்தியம் எதுக்கு இப்போ இவ்வளோ சேடாக இருக்கான்னு கேட்குறாங்க. சார் இது திட்டாச்சு சார், இதுக்காக தான் சார் நான் சுகா சார்கிட்ட பிஏவாக போனேன், என்னை இப்படி டார்ச்சர் பண்ணாதீங்க சார். இருங்க சுகா சார்கிட்ட தானே கூப்பிட்டு போகிறீங்க, நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எனக்கு உங்ககிட்ட பிஏவாக இருக்க வேண்டாம் அப்படி சொல்லி சொல்கிறாரு. அது கேட்கும்போது டயாங்க்கு பயங்கர ஸ்மைல் வருது. அவங்க சத்தமாகவே சிரிச்சிடுறாரு. இப்போது ஜிமின் அப்படியே டயாங்கி தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அவருக்கு ஸ்டொமக்கெலாம் பெயின் ஆகுது. ஸ்டொமக்கில் கையை வச்சு ஸ்மைல் பண்ணுறாரு. ஒரு வழியாக ஸ்மைல் பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் கண்ணது டேஸே வந்துச்சு. ஜிமின் நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு வந்து ஜிமின் சொல்கிறாரு. அவருடைய ஸ்மைல் அவர் ஃபேஸை விட்டு போயிடுது. என்னாச்சு? ஸ்மைல் பண்ணும்போது அழகாக இருக்கீங்க தானே சொன்னேன், அதுக்கு ஏன் இப்படி திடீர்னு சேட் ஆகிட்டீங்க அப்படி சொல்லும் போது அவர் அப்படியே தலையை கீழே புரிஞ்சுக்கிறாரு. என்னாச்சு? சாரி எதுனா தப்பாக பேசிட்டேனா? இல்லை, நான் இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணதே இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு நான் இப்படி ஸ்மைல் பண்ணி, இன்றைக்கி உங்களால் இப்படி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி
டயாங் அவர் கண்ணில் டியர்ஸ் வருது. அதோடு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இப்போ கூட ஜிமினுக்கு புரியல. மரமண்டை உன்னைய கிளாஸ் தான் சேர்த்து உன்னை வச்சுட்டு நான் எப்படி தான் கூப்பிட்டு போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாரு. ஏன் சார் என்னை வச்சு நீங்கள் ஏன் சார் கூப்பிட்டு போகிறீங்க? நான் என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு டக்குன்னு கேட்டுறாரு. ஏன்னா அப்படின்னு சொல்லி பிரேக் போட்டு அதே இடத்துல கார் ஸ்டாப் ஆகிடுது. டயாமும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கோடு பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. சாரி சார் அப்படி சொல்லி நாக்கு கடிக்கிறாரு. பேசுகிறதுக்கு முன்னாடி சாரி சார் தெரியாமல் சொல்லிட்டேன். ஓ தெரியாமல் சொல்லிட்டியா? நான் ஆமாம் சார். நான் கூட நீ தெரிஞ்சு தான் சொன்னேன்னு நினச்சேன் சார். ஒன்றும் இல்லை சார். சாரி சார். சாரி நான் ஏற்றுக்கிறேன். பரவாயில்ல சார். நான் சொன்னதை மறந்துடுங்க சார். நீ சொன்னதெல்லாம் மறக்க முடியாது. எப்போவும் இங்கே நினப்பில் இருந்துகிட்டே இருக்கும். சரியா? ரெடியாக இருந்துக்க. ஒரு வேளை நடந்தாலும் நடக்கும் அப்படிங்கிறாரு. சார் எதுனா சொன்னீங்களா? இல்லையே எதுவும் சொல்லையே. அப்போது டயாங்க்கு நல்லா கிளியராகவே கேட்டிருக்கு. என்ன சொல்ல வர்றாரு இப்போது? ஜிம்மினை இப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறாரா என்ன? என்னவோ ஒரு லவ் பண்ணுறாங்களா தெரியலையே. நமக்கு என்ன, நம்ம அவங்களுக்கு டீச்சராக போகிறோம் சுபினுக்கு அப்படி சொல்லி அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாரு. இப்போது காரு நேராக வீட்டில் தான் போய் நிற்குது. தோணன்னு ஜிமின் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அங்கே டயாங்கோட முடியல. ஸ்மைல் பண்ணியே டயர்டாகிறாரு. ஒரு பக்கம் சூபின் வேறு அவர் பேசுகிறதெல்லாம் அவருக்கு சைன் லாங்குவேஜில் சொல்லிகிட்ருக்கிறாரு. கார் ஸ்டாப் ஆனவுடனே பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுற சத்தம் தான் கேட்குது. எல்லாருமே கார்டனில் உட்காந்துருப்பாங்க. அங்கே கார் வந்தவுடனே ஜின் நிற்கிறாரு. என்னாச்சு? என் காருக்குள்ளேருந்து இவ்வளோ சத்தம்? ஒருவேளை ஜிம்மின் இருக்கிறானே நான் காரில் அப்படின்னு சொல்லி அங்கே சேரில் உட்காந்துருப்பார் சுகா. அவர் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அப்போது குனிஞ்சு பார்க்குறாங்க. நீ சொன்னது கரெக்டு தான், ஜிம்மின் தான் இருக்கான் காரில் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. எப்படி சுகா கரெக்டாக சொன்னேன்? அவன் இருக்கிற இடத்துல ஸ்மைலுக்கு பஞ்சமாக என்ன? அப்புறம் ஏன்டா நீ எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்க? நான் எப்போ உருன்னு இருக்கேன்? நீ தான் ஸ்மைல் பண்ணவே மாட்டியேம்மா. நீ அங்கே ரெக்கார்டிங் தேட்டர்லாம் பாரு, அங்கே தெரியும் இந்த சுகா எப்படி ஸ்மைல் பண்ணுறான்னு. ஓஹோ, அப்போ நீ ஜிம்மின் இருந்தால் மட்டும்தான் ஸ்மைல் பண்ணுவியா என்ன? அப்படி இல்லைம்மா, அவன் செம்ம கேரக்டர் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ காரில் இருந்து அப்படி ஜங்குக்கு இறங்குறாரு. அந்த பக்கத்தில் சூபின் அப்படி டோரை ஓப்பன் பண்ணி இறங்கிட்டு நேராக ஓடி போய் ஜின்னை தான் அப்படியே ஹக் பண்ணுறாரு. செம்ம ஹாப்பியாக இருக்கார். இப்போது சுகா அப்படியே சூபினே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மா மார்னிங் பேசியிருப்பாங்க இல்லையா, அதுதான் அவருக்கு நினப்புக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்போது ஸ்மைல் பண்ணிவிட்டு அது ரொம்ப சத்தமே இல்லை, ஆனால் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைலு. டோர் ஓப்பன் பண்ணி இப்போது டயாங் இறங்குறாரு. டயாங் இறங்கும் போது சுகா பார்க்குறாரு. பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கிறாரு. ஃபேஸ் எல்லாம் ஸ்மைலாக இருக்குது. இந்த மாதிரி நேற்று டயாங்கை பார்த்துருப்பாரு. ஆனால் டயாங்கோட ஃபேஸில் ஸ்மைலே இல்லை. உன்னையே ஸ்மைல் பண்ண வச்சிட்டானா என்ன அவன் ஸ்மைல் பண்ணும்போது இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சுகா அவர் மனசுக்குள்ளே அப்படி நினச்சிக்கிறாரு. என்ன சுகா லூசா நீ? நேற்று தான் அவனை பார்த்தேன், என்ன இப்படி பார்த்துட்ருக்க அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போது டயாங்கோட பார்வையும் சுகா மேலே போது. ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி பார்த்துட்டே இருக்கிறாங்க. குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை கொண்டு கவிதை தீட்டினார். இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார்? சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததா? இறங்கு அப்படி சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. இப்போ டக்குன்னு ரெண்டு பேருமே அப்படியே திரும்பி ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. சார் என்ன சார் ப்ளீஸ் என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க சார். டேய் வாடா, இறங்கி வாடா அப்படி சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாரு. சார் அப்படி சொல்லி ஒரு மாதிரி சினிங்கிட்டே காரை விட்டு இறங்குறாரு. ஜிமின் சார் குட் ஈவினிங் சார் அப்படி சொல்லி ஒரு ஃபேஸே மாறிடுது. நேராக போய் சுகா முன்னாடி நிற்கிறாரு. சார் குட் ஈவினிங் சார். என்ன இந்த பக்கம்? சார் உங்கள் தம்பி சார். ஸோ உங்கள் தம்பி மேலே நான் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஏன் என்ன பண்ணாமல் அப்படி சொல்லி இப்போ சுகாக்கி லைட்டாக ஸ்மைல் வருது. சார் இந்த மாதிரி பண்ணார் சார். 2 டேஸாக என் வீட்டில் தான் சார் டேய் வேணாம் வாயை மூடு.
சரி ஓகே சார், நான் அது மட்டும் சொல்ல மாட்டேன் சார். என்னை எதுனா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சார். சார் உங்களுக்கு தெரியுமா, தலைவலி, காஃபி குடிக்கலாம்னு சொல்லி போட்டேன். ஏன் இவரு கூட காஃபி போட்டு கொடுத்தேன், இவர் மட்டும் சூடாக குடிச்சிட்டாரு. எனக்கு ஒரு காஃபி கூட கொடுக்கல தெரியுமா, எனக்கு தலைவலிக்குது சார் அப்படி சொல்லி சொல்கிறாரு. சுகா, நீ என்ன சொன்ன என்கிட்ட? நான் என்னடா சொன்னேன்? நல்லா யோசிச்சு பாரு, நீ என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன்? ஏய் சுகா, நீ தானே சொன்ன இப்போ ஜிமின் ஃப்ரீயாக இருக்கான், நீ உன் பிஏவை வச்சுக்கன்னு சொல்லிட்டு. ஓ ஆமாம்ல சார், இப்போ நீங்கள் தான் சொன்னீங்களா சார்? ஆமாம் ஜிமின், நான் தான் சொன்னேன். இப்போ நீ ஃப்ரீயாக தானே இருக்க சார்? ஹெவி ஒர்க் இருந்துச்சுல சார், நீங்கள் தான் சொன்னீங்க 2 months லீவ் அப்படின்ட்டு. அதெல்லாம் லீவ்லாம் கிடையாது, நீ ஜங்குக்கு பிஏவர் சார். உங்களுக்கு ஆல்ரெடி வயன் இருக்கிறாங்க, இப்போ எதுக்கு நான் வயன்லாம் வேணாமா, அவனுக்கு நீ தான் வேணுமா? ஏன்னா அப்படி சொல்லி ஜிமின் வந்து சுகாவை பற்றி கேட்குறாரு. ஏய் பிஏவாடா நீ வேற என்ன ஜிமின், வேறு மாதிரி யோசிச்சிட்டியோ சார்? என்ன சார் நீங்கள் வர என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க? இல்லைடா, நீ உன்னுடைய ரியாக்ஷன் பார்த்தேன், நீ வேறு மாதிரி யோசிச்சியான்னு கேட்டேன். அங்கே என்னடா காதுகிட்ட போய் குசு குசுன்னு சொல்லிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை சுகா, நீ சொன்னதை தான் நான் கிட்ட போய் சொல்லிகிட்ருக்கேன். அதை நீ எட்ட நின்னே சொல்லு, நீ ஏன் அவ்வளோ க்ளோஸாக போகிற அப்படி சொல்லிட்டு சுகா வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே சூபின் அப்படியே டேங்கோட கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. டேங் இவ்வளோ நேரம் இங்கே ஜிமின் பண்ணுறதெல்லாம் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஜிமின் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு சொன்னால் டயாங்க்கு ஜிமின் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை பேசுகிறத அப்படியே ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி அந்த மாதிரி பார்த்துட்ருக்கிறாரு. எனக்கும் அந்த ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி நானும் இப்படி தான் பேசிகிட்டு இருந்திருப்பேன்ல. அம்மா சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகள் நான் ரொம்ப பேசுவேன்ட்டு. ஒருவேளை எனக்கு அந்த ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருந்ததா இன்றைக்கி இவனை மாதிரி தான் நானும் பேசிகிட்டு இருந்திருப்பேன்ல. சின்ன பிள்ளைகள் எல்லாருமே சொல்லுவாங்க, ஐயோ நீ ரொம்ப பேசுகிற, வாயமுடுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் என்னமோ கடவுள் எனக்கு பேச முடியாமல் வச்சிட்டார்ல அப்படி சொல்லி ஒரு கண்ணில் அப்படியே டியர்ஸ் இருக்குது. ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போது சுகாவால் அவாய்ட் பண்ண முடியல. டயாங் எங்கே நிற்கிறாரோ அங்கே தான் ஒரு பார்வை வந்து போகுது. என்ன தான் ஜங்கு கூட அவர் பேசிகிட்டு இருந்தாலும் அவருடைய பார்வை டயாங் மேலே போகுது. டயாங் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாரு. இது என்ன பார்வை? இவன் ஏன் இப்படி ஜிமினே பார்த்துட்ருக்கான்? என்ன விஷயமா இருக்கும்? இப்போது சூபின் வந்து திரும்பி பார்க்குறாரு. ஜின்னோட கையை பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிட்டே இருந்திருப்பார். ஜின்னும் அப்படி தான் ஜிமினியை தான் பார்த்துட்ருக்கிறாரு. பார்த்துட்டு இவன் என்ன இப்படி பேசுகிறான், என்னமோ பேசுகிறான் பாரு அப்படி சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் நம்மளால் பேச முடியாதுப்பா அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டே அவங்க வந்து அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும்போது இப்போ சூபின் திரும்பி பார்த்துருப்பாரு. டயாங் வந்து அங்கேயே நின்று அவரையே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஜின்னோட கையை சூபின் வந்து விட்டுட்டு வேகமாக ஓடியாது டயாங்கோட கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. என்ன பண்ணுற, வா போகலாம் அப்படி சொல்லி சைன் லாங்குவேஜில் கூப்பிட்றாரு. வரேன் அப்படி சொல்லிட்டு சூபினோட கையை பிடிச்சி அப்படியே உள்ளே வந்து போயிட்டே இருக்கிறாரு. எப்படின்னு சொன்னால் இப்போ அந்த இடத்துல தான் சுகா, ஜங்குக் அப்புறம் ஜிமின் இவங்க 3 பேருமே இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். சூபின் வந்து அவங்களோட கை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்போவும் ஜிமின் என்னமோ பேசிகிட்டே இருக்கிறாரு. ஜங்குக்கும் என்னமோ பேசிகிட்டே இருக்கிறாரு. நீ ஃபர்ஸ்ட் டே என்னை பற்றி எப்படி பயந்த, இப்போ என்னடா இவ்வளோ வாயடிக்கிறேன்? அது ஃபர்ஸ்ட் டே உங்களை பார்த்தா எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் உங்க கூட பழக நீங்கள் சரியான டம்மி பீஸுன்னு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறான். வாயை பற்றி எதுக்கு அப்படி சொல்லி அப்படியே அடிக்கலான்னு சொல்லி கையை ஓங்கிட்டு வர்றாரு. அப்படி சொல்லி அவர் வந்து பின்னாடி போகும்போது இப்போ டயாங் மேலே இடித்து டயாங் கீழே உழுவலான்னு போகிறாரு. வேகமாக வந்து சுகா வந்து அப்படியே பிடிச்சிக்கிறாரு. இப்போது சுகாவோட கையில் டயாங் அப்படியே 2 பேரும் அப்படியே மாற்றி பார்த்துட்டே இருக்காங்க. டயாங்கோட கையை சூபினும் தான் பிடிச்சிட்ருக்கிறாரு. 3 பேருமே அப்படி தான் இருக்கிறாங்க. சூபினும் பிடிக்கலான்ட்டு இருந்திருப்பாரு, அதுக்குள்ளாடி சுகாவே பிடிச்சிருந்துருப்பாரு. 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து குறுன்னு அவங்க 2 பேரையும் தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜங்குக் சார், என்ன நீங்கள் என்னமோ சொன்னீங்க, ஆனால் இங்கே வேறு என்னமோ நடக்குது, இது என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லி. அதாண்டா எனக்கும் புரியல, என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு ஜிகுக் 2 பேருமே டயாங்கையும் சுகாவையும் தான் பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி சொல்லி கையை பிடிச்சி சூபின் வந்து இழுக்கிறாரு. டயாங் வேகமாக சுகாவோட கையிலேருந்து அப்படியே எந்திரிக்கிறாரு. சுகாவும் அப்படியே சுகாவும் இப்போ கையை எடுத்துடுறாரு. அவருடைய ஹிப்பில் தான் கை போட்டிருந்துருப்பாரு. இப்போ அந்த கையையும் வந்து எடுத்துடுறாரு. பார்த்து போக மாட்டியா, கண்ணு தெரியல உனக்கு? இப்படி வரி கீழே விழுந்து எதனா ஆயிடுச்சுன்னா உனக்கு பார்த்துப்போம்,
அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் டயாங் எதுவுமே பேசல. அவர் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கின மாதிரி இருக்குது. ஃபேஸு ஒரு மாதிரி பாடி போன மாதிரி இருக்குது. அப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னாச்சு, நான் ஏதோ திட்டேனா என்ன? ஏய் ஏய் சாரி, நான் ஏதோ உன்னை திட்டினேன்னா என்ன அப்படி சொல்லி சுகா சொல்கிறாரு. எதுவும் இப்போது டயாங் வேகமாக சுபினோட கையையும் விட்டுட்டு ஒரு வேகமாக வீட்டுக்குள்ளே தான் ஓடுறாரு. ஜின்னும் பார்க்குறாரு. என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி போகிறான்? டயாங் டயாங் அப்படி சொல்லி ஜின் வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. பின்னாடி சூபினும் ஓடுறாரு. டயாங் ஓடுறத பார்த்துட்டு எல்லாருமே வந்து பின்னாடி வந்திருப்பாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி. இப்போது டயாங் ஓடுறதையும் பின்னாடி சூபின் ஓடுறதையும் அங்கே பாட்டியும் அப்புறம் வந்து ஜாராவும் பார்த்துட்ருக்காங்க. எப்படி ஓடுது பற்றியா, என்னமோ இதோட வீடு மாதிரி, ஏதோ இதில் வந்து நாய் ஓடுற மாதிரி அப்படின்னு வந்து அவங்க பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி அப்படின்னு சொல்லி ஜாரா சொல்கிறா. எதுக்கு நீ வாயை மூட்டு இருக்கணும்? நான் சொல்கிறது என்ன பொய்யா என்ன? பார், என் வீட்டு பையன் ஒரு நாயை பிடிச்சி இழுத்துட்டு வந்தான். அது ஒன்று பெற்று போட்டுச்சு. அதுக்கு டியூஷன் வர ஒரு கேடு. அதுக்கு இந்த நாய் அது எப்படி ஓடுது பாரு, அது பின்னாடி இவங்களாம் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது கடைசியாக சுகா வந்திருப்பார். அதை ஒரு காதில் விழுந்திருக்கும். அப்படியே நின்று அப்படி மறைச்சி பார்க்குறாரு. அவங்க ஜங்குக்கா செம்ம கடுப்பாகுது. அவர் வந்து ஸ்டெப்ஸுக்கிட்டே போயிட்டார். எப்படின்னு சொன்னால் முன்னாடி டயாங், அதுக்கு பின்னாடி சூபின், அதுக்கு பின்னாடி ஜின், அதுக்கு பின்னாடி ஜங்குக், அப்புறம் ஜிமின் 2 பேரும் ஒன்றா தான் போயிருந்துருப்பாங்க. இப்போது ஜங்குக் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு. ஜிமின் வந்து ஜங்குக்கை தாண்டி போயிருந்துருப்பார். ஜங்குக் ஸ்டாப் ஆனோடனே ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்னங்கிற மாதிரி, இன்றைக்கி இந்த பாட்டியை ஒரு வழி பண்ணணும் அப்படி சொல்லி ஜங்குக் திரும்பும்போது, பாட்டி உனக்கு அறிவில்லை அப்படி சொல்லி சுகாவோட வாய்ஸ் கேட்குது. ஜங்குக் திட்டலான்னு சொல்லி வாயை திறந்துருப்பாரு. அதுக்குள்ளாடி சுகாவே, ஒருத்தவங்களை பற்றி இப்படி பேசுகிறியே, உனக்கு மேனஸ்னாவே என்னன்னு தெரியாதா? ஏன் அவனை சொன்னால் உனக்கே அவ்வளோ கோவம் வருது? அதானே எப்போ விழுக போனாலும் நீ போய் அப்படியே பிடிச்சிக்கிற. பார்த்தேன்டா வாசலில் விழுக போனால் நீ போய் அப்படியே பிடிச்சிக்கிற. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? அன்றைக்கி அப்படி தான் படிக்கட்டில் விழுக போனால் அப்போவும் நீ போய் பிடிச்சிக்கிற. ஆமாம் பாட்டி, நீ கேளு பாட்டி. ஏய் வாயை மூட்டு உட்காரு, நான் உன்கிட்ட பேசல புரியுதா? இந்த பாரு, கீழே விழுக போனால் நான் போய் பிடிச்சேன் புரியுதா? 2வது, இப்படி மேனேஜ் இல்லாமல் பேசுகிற பாட்டி, உனக்கு அறிவில்லை. அது உன் காதில் விழுந்தால் அவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க. டேய், அவன் எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டாலும் வாயத்தை வந்து என்னை திட்டவா போகிறான்? ஏன் அவனுக்கு வாய் இல்லையாண்ணா? வாயத்தை வந்து திட்ட மாட்டானா? யார் அவனா? அவன் அப்படியும் உன் தம்பி மாதிரியே. என்ன சொன்ன அப்படி சொல்லி இப்போ சுகா வந்து கேட்குறாரு. டேய், அப்படியும் உன் தம்பி மாதிரி, சூப்பின் மாதிரியா? அவனுக்கு காது கேட்காதா அப்படி சொல்லி அவர் வாய்க்குள்ளேயே சொல்கிறாரு. காதெல்லாம் நல்லா கேட்கும், அதனால தான் நம்ம பேசுகிறதுக்கெலாம் அவன் ரியாக்ஷன் பண்ணுறான். வாய் தான் பேச முடியாது அப்படி சொல்லி பாட்டி அங்கேருந்து போகுது. பின்னாடி ஜாரம் எஞ்சி போயிடறா. என்னது, வாய் பேச முடியாதா அப்படி சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. சுகா அப்படி சொல்லி இப்போ ஜங்குக் கூப்பிட்றாரு. என்னங்கிற மாதிரி சுகா அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இன்னும் நான் சேர்த்து கொடுக்க வேண்டியதானே, என்னை விட்டுருந்தா அதை ஒரு அடி தான். இப்போ தான் சூபின் ஏதோ அந்த டீச்சரை பார்த்து ஏதோ ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். அது கூட இதுக்கு பொறுக்காது பாரு, சொல்லி வச்சுட்டு அவ்வளோதான் அந்த சாவடிச்சிருவேன் நான் அப்படி சொல்லி செம்ம கடுப்பாக ஜங்குக் வந்து போகிறாரு. அது அந்த கோவமாக பேசுகிறது ஜிமின் அப்படியே மாதிரி பயத்தோடையே ஜிமின் வந்து அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜங்குக் முன்னாடி போகிறாரு. இப்போ அங்கே போய் அப்படியே சேரில் போய் அப்படியே உட்காந்துக்கிறாரு. பின்னாடியே சுபின் வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சைன் லாங்குவேஜில் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தலையாட்டுறாரு. பின்னாடியே ஜீன் வந்து என்னாச்சிட்டாயா இப்படி ஓடியாந்த, அவன் உன்கிட்ட எதுவுமே கேட்கலையே. ஒன்றும் இல்லை, நான் பயந்துட்டேன் அப்படி சொல்லி அவர் வந்து சைன் லாங்குவேஜில் சொல்கிறாரு. பின்னாடியே ஜிக்குக்கு 2 பேருமே வந்திருப்பாங்க. அவங்க அப்படியே வாசலேன்னு என்ன பார்த்துட்ருக்குறாங்க. என்னங்கிற மாதிரி. ஏய், என் பையன் அப்படிலாம் ரூடாலாம் பேச மாட்டான், அவன் பேசுகிறத பார்த்து பயந்துட்டியா? அவன் தான் என் பெரிய பையன், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறாரு. தெரியுங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அவன் 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 அப்படி தான், அவன் ஃபேஸே அந்த மாதிரி தான். அவன்லாம் ரொம்பலாம் ஸ்மைல் பண்ண மாட்டான், ரொம்ப பேச மாட்டான். அவன் அப்படி தான். ஆனால் இவன் இப்படி கிடையாது தெரியுமா? இவன் ஜங்குக் என்னுடைய 2வது பையன், உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அம்மா, நான் தான் சொன்னேனே, காலையிலே போய் அவங்கள மீட் பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமேல் என் பையனை பார்த்து பயப்படாத சரியா? அந்த மாதிரி தான், நீ பயப்படாத. சரி இரு, உனக்கு குடிக்காதனா ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லி இப்போது ஜீன் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது ஜிக்குக்கு 2 பேருமே இப்போது ஜிமின் வந்து இப்போ எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க? பயப்படாதீங்க,
ஆ என் சார் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நல்லவர். உங்களுக்கு தெரியாது. ஒரு ஆஃபீஸ் வந்தா எப்படி ஸ்மைல் பண்ணுவார் தெரியுமா? ஆமாம். இந்த இந்த காமெடியான ஃபேஸை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுவார். என்ன சார் இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறாரு. அவங்க 2 பேரும் பேசுகிற பார்த்துட்டு மறுபடியும் டேங்க்கு ஸ்மைல் வருது. இது வந்துச்சுல ஃபேஸில் ஸ்மைல். ஒரு விஷயம் சொல்லவா அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. என்னங்கிற மாதிரி டேங்க் கேட்குறாரு. நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. எப்போவுமே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி தான் என் சுகா சார் இருக்கார்ல, அவரும் ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருப்பார். ஆமாம், இந்த மூஞ்சி எங்கே பார்த்தாலும் எல்லாருமே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இஹிஹி அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து அவர் பல்ல காட்டுறாரு. சார் போங்க சார் அப்படி சொல்லி அப்படி திரத்திட்டே போகிறா. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஓடுறாரு. பின்னாடி ஜிமின்னு வந்து திரத்திட்டே போகிறாரு. ஓடிட்டே இருக்கும்போது அவர் ரூம்குள்ளே போயிடுறாரு. அப்படியே தொப்புன்னு கால் ஸ்லிப் ஆகி அவர் வந்து பெட்டில் விழுந்துடுறாரு. பின்னாடியே செம்ம ஃபாஸ்ட்டாக ஜிமின் ஓடியாந்துருப்பார். இப்போ ஜங்குக்கு மேலேயே அப்படியே ஜிமின் விழுந்துடுறாரு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. இப்போ ஜிமின் சாரி சார் அப்படி சொல்லி எந்திரிக்கலான்னு போகிறாரு. ஆனால் ஜங்குக் விட மாட்டுறாரு. ஒரு ஹிப்பில் அப்படியே கை போட்டு இன்னும் க்ளோஸாக அப்படி இழுக்கிறாரு. சார் என்ன பண்ணுறீங்க ப்ளீஸ் விட்டுங்க, யாருன்னா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், ப்ளீஸ் விட்டுங்க சார் அப்படி சொல்லி இப்போ எந்திரிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஜங்குக் வந்து விட மாட்டேங்கிறாரு. ரொம்ப க்ளோஸாக அப்படியே இழுத்துட்டே இருக்காரு. சார் அப்படி சொல்லி இப்போ ஜங்குக் கூட செஸ்ஸில் கையை வச்சு அவர் வந்து ஜங்குக்கை வந்து தள்ளுறாரு. ஆனால் ஜங்குக் வந்து ஜிமினை விடவே மாட்டுறாரு. ஜங்குக் அப்படியே ரொம்ப க்ளோஸாக ஜிமின் வந்து அப்படியே இழுக்கிறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் என்ன பண்ணுறீங்க ப்ளீஸ் விட்டுங்க அப்படி சொல்லி அப்படியே தள்ளி விட்டு அப்படியே எஞ்சி நிற்கிறாரு. என்னாச்சு சார் என்ன பண்ணுறீங்க ப்ளீஸ், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரிலாம் என்கிட்ட க்ளோஸாக ஒரு வேலை வச்சுக்காதீங்க. எனக்கு அது பிடிக்கல. என்ன பிடிக்கல சார்? பிடிக்கலன்னா பிடிக்கல ப்ளீஸ், நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாரு. ஜிமின் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். எதாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் ப்ளீஸ் சார், நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி சொல்லி அவர் வந்து அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாரு. சுகாட்டே சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. இப்போ ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. என்ன இது ஏதோ தப்பாக நடந்துக்கிட்டேனா என்ன? அவள் என்கிட்ட கோச்சிட்டானா? ஆமாம், நான் ஏன் அவளை அவ்வளோ க்ளோஸாக இழுத்தேன்? ஐயோ என்னாச்சு எனக்கு? என்னமோ நடக்குதுடா. அவன் இங்கே வந்து இனிமேல் நான் ஆட்டி விற்கிறான், இன்னும் முடியல அப்படி சொல்லிட்டு அவர் செஸ்ஸில் கை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்படியே இதை கட் பண்ணணும்னு சொன்னால் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. ஓகே, உனக்கு புரிஞ்சிச்சா? இதெல்லாம் நாளைக்கு மார்னிங் ஸ்கூலில் வந்து கேட்பேன். எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடு. ஓகே, நான் கிளம்பட்டா, பாய் அப்படி டயாங் ஜென்ட்ட சொல்லிவிட்டு அவர் வந்து அப்படியே கீழே இறங்கி வராரு. பாட்டியும் ஜாராவும் தான் அங்கே ஹாலில் உட்காந்துருக்காங்க. அதை கிராஸ் பண்ணி தான் இப்போ டயாங் போனோம். ஏற்கனவே பாட்டிக்கு அவர் டயாங்கை பிடிக்கலங்கிறது டயாங்க நல்லாவே தெரியும். அவர் அப்படியே தலையை குனிஞ்சிட்டே அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. எப்படி ஓடிச்சு பற்றியா? என்னமோ இது சொந்த வீடு மாதிரி. ஆளையும் மூஞ்சியும் பாரு எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம் பாட்டி, எனக்கு கூட இவன் சுத்தமாக பிடிக்கல. எப்படி போடுறான் பற்றியா? எனக்கு கூட இந்த வீட்டில் அவ்வளோ உரிமை இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் அவன் பார் அவ்வளோ உரிமையாக அப்படி போகிறான். போட்டேன்டா ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன், என்னமோ திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி அப்படி சொல்லி மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. சுகாவுக்கு செம்ம கோபம் வருது. சுகா அப்படியே எந்திரிக்கிறாரு. இப்போ டக்குன்னு சுகாவுக்கு முன்னாடி டயாங் எப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் பாட்டியும் ஜாராவும் அந்த சைடு கவுச்சில் ஆப்போசிட் கவுச்சில் சுகா உட்காந்துருப்பார். இப்போ சுகா எந்திரிச்ச உடனே வேகமாக சுகாவுக்கு முன்னாடி டயாங் வந்து நிற்கிறாரு. இப்போது ஒரு பார்வை தான் பார்க்குறாரு டயாங் சுகாவும் அப்படியே டயாங்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு. வேணாங்கிற மாதிரி தலையை ஆட்டுறாரு. சுகா அப்படியே டயாங்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு. பார்வையிலே 1000 வார்த்தைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. பேச தெரியாதா? அதனால தான் என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சுகா ஒரு மனசுக்குள்ளே அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இங்கே டயாங் பார்க்குற பார்வை அப்படியே அந்த பார்வையிலேயே 1000 வார்த்தை சுகாட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது டயாங்கோட ஐஸ்லேருந்து ஒரு டியர்ஸ் அப்படியே ஒரு கண்லேருந்து அப்படியே வருது. அதையும் சுகா வந்து அப்படியே நோட் பண்ணுறாரு. இப்போ அந்த இடத்த விட்டு டயாங் வந்து கிளம்பிடுறாரு. சுகா போகிற டயாங்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது அவர் அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னால் இப்போ அவருடைய ரூமில் தான் என்னாச்சு எனக்கு எனக்கு அவனுடைய பார்வையை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது. என்னாச்சு எனக்கு?
என்னமோ என்னமோ அப்படி சொல்லி அவர் கண்ணை மூடிட்டுருக்கிறாரு. அவர் கண்ணை மூடினாலே டயாங் பார்த்து அந்த பார்வை அது நிறையா 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 பேசுகிற மாதிரி இருக்குது. சுகாவுக்கு என்னமோ பேசுகிற மாதிரி இருக்குது என்கிட்ட, என்னமோ என்னமோ என்கிட்ட சொல்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் என்ன தான் எனக்கு புரியல, என்னவா இருக்கும். அவன் என்னை பார்த்து வேணாங்கிற மாதிரி தலையாட்டினா. என்னமோ என்னமோ அவள் என்கிட்ட ரொம்ப உரிமையாக இருக்கிற மாதிரி. ஏன் எனக்கு அப்படி தோணுது, என்னவா இருக்கும். ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சுகாக்கு இங்கே மண்டை வெடிக்குது. வீ வீ எங்கடி இருக்க நீ, எங்கடி இருக்க. எனக்கே இவனை பார்த்ததுலேருந்து எதுக்கு இவனோட நினைப்பு எனக்கு ஏன் அதிகமாக வருது, என்னது இது அப்படி சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இதோடய இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே.